இன்னைக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? டீ போடுற நேரத்தில் சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு வீட்டில் நம்மளுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலை மாவு, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக காரத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நம்ம சின்ன சட்டியாக இருந்தாலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா கூட போதும். ஒரு 50-100 எண்ணெயிலே வந்துட்டு தாராளமாக பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம கடையில் வடை வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம அழகாக சுட்டலாம். இதில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி இட்லி மாவு சேர்க்கணும். நிறைய சேர்த்துடக்கூடாது, புளிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக ஒரே ஒரு குழிக்கரண்டி மட்டும் இட்லி மாவு சேர்த்து பிசைஞ்சு உருண்டையாக போண்டா மாதிரி போடணும். நம்ம உளுந்த வடையெல்லாம் அரைக்கணும்னா அதுக்கு ஊற வைக்கணும், மாவு அரைக்கணும். இதுக்கு எந்த வேலையும் இல்லை. வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். அப்படியே சைடில் டீ போட்டுட்டு ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்ன செஞ்சு வச்சிங்க, எனக்கு ஒன்றுமே செஞ்சு வைக்கலையா, எனக்கு ஒன்றுமே பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் உள்ளே வருவாங்க. சூடாக அந்த மாதிரி சுட்டு கொடுத்தோம்னா ஆசையாக ஆளுக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்ருங்க. அதுங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஸ்கூல் விட்டு வாசப்படியில் உள்ள கால் வைக்கும் போதே எங்களுக்கு ஸ்நாக்ஸ் என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னு கேட்டுகிட்டே தான் உள்ளே வருவாங்க. நம்ம எதுவும் போட்டு கொலக்கட்டை கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தோம்னா இந்த பெரிய மனுஷனுக்கு பிடிக்காது, என் பையனுக்கு பிடிக்காது. அவருக்கு இந்த மாதிரி வடை, பொரிச்சது, வறுத்தது இந்த மாதிரி தான் சாப்பிடுவாரு. இந்த அம்மாவுக்கு புட்டு, களி இப்படி சாப்பிடும். என்னை இவங்களுக்கு பிடிச்சது ஒரு நாளைக்கு, அவங்களுக்கு பிடிச்சது ஒரு நாளைக்குன்னு மாற்றி மாற்றி செஞ்சு கொடுக்குறது. ஒரே இது மாதிரி இவனுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுத்தோம்னா அவனுக்கு பிடிச்சதா எல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க தான் அண்ணன் தங்கச்சி. ஆனா இதுக்கு பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்க மாட்டுது, அவளுக்கு பிடிக்கிறது இவனுக்கு பிடிக்க மாட்டுது. 2க்கும் மாத்தி மாத்தி செஞ்சு கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்லலாம் அம்மா, அப்பா அப்ப நம்மலாம் 90s கிட்ஸ். ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தோமா, வீட்ல இருக்க காலையில சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த வேலையை முடிச்சு வைக்கணும் பாப்பா அப்படின்ட்டு போயிருவாங்க. நம்ம அந்த வேலையில முடிச்சு வச்சுட்டு நைட்டு சாப்பிட்றப்ப தான் வீட்ல ஸ்நாக்ஸ் இருந்தா சாப்பிட்றது, இல்லைன்னா இல்ல. இப்ப இவங்களுக்குலாம் ஏதாவது வேலை சொல்ல முடியுமா? நானே கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுட்டு வரேன். பேக கூட வாங்க மாட்டீங்களா அப்படின்னு அதுக்கு பேக கூட நம்ம வாசல்ல போய் வாங்க வேண்டியது.